வணக்கம் என் பிரியமான நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆசையை விட்டால் முக்தின்னு சொன்னாங்க. ஆசை யாரால விட முடியுமா? விடவே முடியாது. ஒன்று நல்ல ஆசை வரும், அல்லது தீய ஆசை வந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ ஆசையை விட வேண்டும் என்றால் ஆசை எங்கிருந்து வருகிறதோ அதை அழிக்க வேண்டும். இது எப்படின்னா, சட்டி இருக்க மட்டும் தண்ணி இருக்கும். தண்ணியில் இருக்கிற பிரதிபிம்பம் தோன்றாமல் இருக்கணும்னா சட்டியை உடைச்சிட்டா போதும். அப்போ தண்ணி பூரா போயிடும், பிரதிபிம்பம் தோன்றாது. ஆசையை விட வேண்டும் என்றால், அழிக்க வேண்டும் என்றால், ஆசைக்கு காரணமானது எது? மனம். மனத்திலிருந்து தான் ஆசை தோன்றுகிறது. அப்போ இந்த மனதை நாம் அழித்து விட வேண்டும். மனதை அழிக்க முடியுமா? முடியும். எதனால் முடியும்? தியானத்தினால் முடியும். ஒரு கவி சொல்றேன் பாருங்க. சினம் இறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாதார்க்கு வாய்க்காது பராபரமே. மனதை எவன் கொல்லுகிறானோ அவனுக்கு தான் முக்தி. இந்த மனத்தை நாசம் பண்ணியாச்சுன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம். இந்த முக்தி தான் நிரந்தரமான முக்தி. அப்பேற்பட்ட முக்தியை நாம் எல்லோரும் அடைய முயற்சி செய்வோமாக. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. ஓம் சக்தி காமாட்சி துணை.